2 டிவி ஸ்பீக்கர் கார்ட்போர்ட் வச்சு செஞ்ச இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இதோட சவுண்ட் அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுப்பீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த பாக்ஸ் வீட்டில் இருக்கிற பழைய பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த பாக்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பாக்ஸில் தான் நம்ம ஸ்பீக்கரை செய்ய போகிறோம். ஓகே, இந்த பாக்ஸில் நம்ம சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே டிவி ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த ஸ்பீக்கர்ஸை கரெக்டாக சென்டர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு ஃபுல்லாத்தையும் கோடு போட போகிறோம். ஏன் கோடு போடுறோம்னா அப்போ தான் நம்மளால் கரெக்டாக அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண முடியும். நான் போட்டு காட்டுறோம்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஸ்பீக்கர் கட் பண்ணுற இடத்த மட்டும் விட்டுட்டு அழகாக லைன்ஸ் போட்டிருக்கேன். இதை வச்சு நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது நம்ம ஸ்பீக்கருக்குள்ளே ஏர் போயிட்டு வர்றதுக்காக வச்சுருக்கோம். இந்தமாதிரி இருக்கிறப்ப நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும். அதை நம்ம ஜென்ரலாக விட்டுனாமல் நம்ம ஒரு கிளாத்தை வச்சு அதை கவர் பண்ண போகிறோம். கம்மு தரையை விட்டுனாலே நின்றுக்கும். அதில் நம்ம மோஸ்ட்லி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு ஷீட் எடுத்து நம்ம ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட எந்த ஷீட் கிடைச்சாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் ஷீட் இருக்கிறதுனால ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணுறேன். பார்த்தோன்னே நல்லா இருக்கான். இதனால தான் நம்ம இந்த கலர் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியும், சூப்பராக நம்ம எல்லா சைடு ஒட்டியாச்சு. பேக் மட்டும் நான் ஒட்டலை, ஏன்னா பேக்கில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு ஒட்டலாம். அதை லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த வேலை ஸ்பீக்கரை இதில் மாட்டுறது தான். ஈஸியாக மாட்டியிருக்கனால ஸ்பீக்கரில் ஸ்க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணியிருக்கேன்னா அடுத்த கார்ட்போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்க்ரூஸ் நிற்கும், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேப் நிற்கலை. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆசையை கனெக்ட் வச்சுருக்கேன் இல்லையா, இதை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா இது ஒர்க் ஆகும்னு நான் நினச்சேன். ஒர்க் ஆகும்னு நினச்சி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒயரிங் இருக்கும் பண்ணேன். பட் இதில் ப்ராப்பராக லைன் கிடைக்கல. இது பழைய டிவி ஸ்பீக்கரோடதுன்றதுனால இது கிடைக்கல. நம்ம புதுசு மாற்றுறப்ப அதை ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஒயர் எடுத்துகிட்டு போய் ஆம்ப்ளிஃபையரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சது தான். இது ஒரு 2 சேனல் ஆம்ப்ளிஃபையர். இது ஒரு அவுட்புட்டை கேட்டுட்டு சொல்லுங்கள். இது நான் எப்படி செய்யணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போட்டாச்சு. ஓகே, இதோட அவுட்புட்டை கேளுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் டேபிள் போர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 500 ருபீஸ் தான் ஆச்சு. நம்ம அண்டர் 500ல் சூப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணியிருக்கோம். இதில் 15+15 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபைங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல பஞ்ச் எஃபெக்ட் கிடைக்கும். சூப்பராகவே இருக்கும் அவுட்புட்டு. நீங்கள் கேட்டாலே தெரியும். இதில் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால மேபி ஆடியோ உங்களுக்கு வித்தியாசமாக கேட்கலாம். பட் ரியலில் கேட்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் இருக்கிறது. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சரி, இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.